வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரியில் வீடுகளை இழந்து 8 மாதமாக சாலையோரம் வசித்து வரும் பொதுமக்கள் இலவச மனைப்பட்டா கேட்டு குடும்பத்தினரோடு பாய் தலையணையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி எக்கோலாங்கிளாஸ் அரசு ஆரம்ப பள்ளியில் தொடர்ந்து 4ஆம் ஆண்டாக குழந்தைகள் தின விழா எக்கோலாங்கிலிஸ் தமிழ் தென்றல் திருவிகா முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. 1 கிலோ மல்லிகைப்பூ ரூபாய் 1000ற்கு விற்பனை செய்யப்பட்டது. புதுவை கடலில் நிறுவப்பட்ட அதிநவீன மிதவை கருவியை தேசிய கடலோர ஆராய்ச்சி மையத்தினர் வெளியே எடுத்து சீரமைத்தனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வீடுகளை இழந்து 8 மாதமாக சாலையோரம் வசித்து வரும் பொதுமக்கள் இலவச மனைப்பட்டா கேட்டு குடும்பத்தினரோடு பாய் தலையணையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட செட்டிக்குளம் பகுதியில் சாலை ஓரத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் அரியாங்குப்பத்தில் இருந்து வீராம்பட்டினம் வரை சாலை மேம்பாட்டு பணிக்காக சாலை ஓரம் வசித்து வந்தவர்களின் வீடுகள் ஜேசிபி மூலம் அகற்றப்பட்டது. வீடுகள் இடிக்கப்பட்டு 8 மாதங்கள் ஆகியும் இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று இடம் வழங்கப்படாததால் இடிக்கப்பட்ட இடத்திலேயே குடிசைகள் அமைத்து வசித்து வருகின்றனர். மேலும் காற்று மழையின்றி கடுமையான சிரமத்திற்கு ஆளான அவர்கள் இலவச மனைப்பட்டா வழங்கக் கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தினர். ஆனால் இதுவரை அரசு அதனை கண்டு கொள்ளவில்லை. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டி குடும்பத்தினரோடு பாய்ப்படுக்கை தலையணையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டுமென வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தலையில் அடித்துக்கொண்டு கதறி அழுத்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி எக்கோலாங்கிளாஸ் அரசு ஆரம்ப பள்ளியில் தொடர்ந்து 4ஆம் ஆண்டாக குழந்தைகள் தின விழா எக்கோலாங்கிலிஸ் தமிழ் தென்றல் திருவிகா முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளி அளவில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் ஒவ்வொரு வகுப்பிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளும் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு சேவை திட்டமாக பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் தனியார் பள்ளிகளுக்கு நிகரான சான்டெக்ஸ் காலணிகள் வழங்கப்பட்டது. இவ்விழா முன்னாள் மாணவர் சங்க தலைவர் ஜனார்த்தனன் தலைமையிலும் சங்கத்தின் நிறுவனர் டாக்டர் அருண் தீபாஞ்சான் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிவக்குமார் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் திரு மரி ஜோசப் ஆண்ட்ரோ கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கி சிறப்பித்தார்கள். இறுதியில் சங்கத்தின் நிர்வாகிகள் துரை பரமேஸ்வரன், பெருமாள் முருகன், திருமால், ரமேஷ் குமரேசன், வடிவேல், முரளி சண்முகவேல் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் அப்துல் கரீம், சுந்தர், கண்ணன், செல்வராஜ், ராஜேஷ், பிரபாகரன், வேலு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகள் இணைந்து செய்திருந்தனர். இவ்விழாவில் மாணவர்களின் பெற்றோர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். புதுச்சேரியில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. 1 கிலோ மல்லிகைப்பூ ரூபாய் 1000ற்கு விற்பனை செய்யப்பட்டது. புதுச்சேரி நேரு வீதி பெரிய மார்க்கெட் வெளி மாநிலங்களில் இருந்தும் புதுவை சுற்றுவட்டார பகுதிகளில் விளைவிக்கப்படும் பூக்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது. நாள்தோறும் பூக்களின் வரத்து தேவையை பொறுத்து விலை நிர்ணயம் செய்யப்படுவது வழக்கம். இந்த நிலையில் தற்போது வடகிழக்கு பருவமழை காரணமாக பூக்களின் வரத்து குறைந்துள்ளது. இதனால் புதுவை நேரு வீதியில் உள்ள பெரிய கடை மார்க்கெட்டில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அதன்படி கடந்த வாரம் 1 கிலோ ரூபாய் 300க்கு விற்பனை செய்யப்பட்ட மல்லிகை விலை உயர்ந்து கிலோ ரூபாய் 1000ற்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் மற்ற பூக்களின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் கனகாபுரம் 1000 ரூபாய்க்கும், முல்லை 500 ரூபாய், அரளி 800 ரூபாய், ரோஜா 200 ரூபாய், சாமந்தி 200 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டது. தொடர்ந்து வரும் நாட்களில் பூக்கள் விலை இன்னும் உயர வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். புதுவை கடலில் நிறுவப்பட்ட அதிநவீன மிதவை கருவியை தேசிய கடலோர ஆராய்ச்சி மையத்தினர் வெளியே எடுத்து சீரமைத்தனர்.
மத்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய கடலூர் ஆராய்ச்சி மையம் கடல் நீரின் தன்மையை அறியும் திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது. அதன்படி புதுவையில் கடல் நீரின் தன்மையை அறிய கருவிகள் பொருத்திய மிதவையை புதுவை துறைமுகத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் நிறுவப்பட்டுள்ளது. இந்த மிதவையில் உள்ள கருவி மூலம் புதுவை கடலோர பகுதி நீரின் தன்மையை கண்காணிக்கப்படுகிறது. இதனால் கடல் மாசுபடுவதற்கான காரணம், அதனை எவ்வாறு சரி செய்வது குறித்த தரவுகளை சேகரிக்க முடியும். மேலும் மற்றும் கடலோர சுற்றுலா வளர்ச்சி திட்டங்களுக்கு தகவல்களை பெற முடியும். இந்த மிதவை என்று 3 மாதங்களுக்கு ஒருமுறை கடலிலிருந்து வெளியே எடுத்து அதில் நவீன கருவிகள் எப்படி உள்ளது என்று ஆய்வு செய்யப்படும். மிதவையில் ஏதேனும் பழுது ஏற்பட்டால் அது சரி செய்யப்படும். அதன்படி தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய அதிகாரிகள் பழகி சென்று கடலில் நிறுவப்பட்ட மிதவையை எடுத்து கடற்கரைக்கு கொண்டு வந்தனர். மிதவைக்கு வர்ணம் அடித்து சேதமடைந்த பகுதியை சீரமைக்கப்பட்டு 2 தினங்களுக்கு பின்பு மீண்டும் கடலில் விடப்படும் என்று தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் மத்திய பல்கலைக்கழகத்தின் மதவாத கும்பலால் சாதிய அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு ஒடுக்கப்படும் பல்கலைக்கழக மாணவர் புஷ்பராஜ் அவர்களுக்கு ஆதரவாக மாணவ சமுதாயமே ஒன்று சேர குரல் எழுப்பு. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறையில் பயின்று வரும் மாணவர் புஷ்பராஜ் சோமானியம் என்ற பெண் விடுதலைக்கான நாடகத்தினை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அனுமதியோடு நாடகத்துறையின் பேராசிரியர்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த நாடகம் நடத்தினர். இவ்வாறு நாடகத்துறையில் பயிலும் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள தங்கள் கருத்து சார்ந்த நாடகங்களை தானே தயாரித்து வழங்குவது வழக்கமான ஒன்று. இந்த நிலையில் சோமானியம் என்ற நாடகத்தை ராமாயணத்திற்கு எதிராக புரிந்து கொண்ட வலதுசாரி சித்தாந்தம் கொண்ட மாணவர் அமைப்புகள் தூண்டுதலின் பேரில் அனுமதி கொடுத்த பல்கலைக்கழகமே அந்த மாணவன் மீது வழக்கு கொடுத்து விசாரணை அடிப்படையில் அவ்வழக்கு தவறானது என திரும்ப பெறப்பட்டுள்ளது. இச்சூழலில் வழக்கு திரும்பப்பெற்ற பல்கலைக்கழகத்திற்கு சென்ற மாணவனை கல்லூரிக்குள் அனுமதிக்காமல் வேறொரு மாணவருடன் நடந்த மோதலில் இவருக்கு தொடர்பு இருப்பதாக போய் குற்றம் சாட்டி மீண்டும் தற்காலிக இடைநீக்கத்தை அளித்துள்ளனர். இது தொடர்பாக நிகழ்வை சொல்ல நினைக்கும் எந்த ஒரு நபரிடமும் பல்கலைக்கழக நிர்வாகம் பேசுவதற்கு கூட தயாராக இல்லாத சூழ்நிலையில் பல்வேறு சமூக அமைப்புகள் இது தொடர்பாக மத்திய பல்கலைக்கழகத்தின் வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டோம். அச்சமயம் நடந்த பேச்சுவார்த்தையில் மதிப்பிற்குரிய காலாப்பட்டு காவல்துறை ஆய்வாளர் அந்த மாணவனை அழைத்து சென்று தேர்வெழுத அனுமதி பெற்று தருவதாக கூறி மாணவனை அழைத்து சென்றார். ஆனால் விசாரணை என்ற அடிப்படையில் மாணவனை வரவழைத்த பல்கலைக்கழக நிர்வாகம் மாணவர் மீது சாதிய வெறுப்பையும் மத வெறுப்பையும் காட்டும் விதமாக அம்மாணவனை ரவுடி என சித்தரிப்பது, பாகிஸ்தான் ஆதரவாளர் என கேலி கிண்டலாக பேசியதும் கண்டனத்திற்குரியது. பல்கலைக்கழக நிர்வாகம் மாணவர்கள் மத்தியில் சாதிய வேறுபாட்டையும் மத வேறுபாட்டையும் கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன என்ற கேள்வி எமது அமைப்பு எழுப்புகிறது. அதிகாரம் இருப்பதாக நினைத்து இதுபோன்ற அடக்குமுறையை பல்கலைக்கழகம் திணிக்குமேயானால் அதனை ஒருபோதும் மாணவ சமுதாயம் வேடிக்கை பார்க்காது. பல்கலைக்கழக மாணவர் புஷ்பராஜ் தொடர்பாக மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களை தொடர்பு கொண்டு பேசிய போது பல்கலைக்கழக நிர்வாகம் அமைச்சர் அவரிடம் பொய்த்தகவலை பரப்பி உள்ளது உணர முடிகிறது. குறிப்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் பாதிக்கப்பட்ட புஷ்பராஜ் மாணவன் பல்கலைக்கழகத்தில் பாகிஸ்தான் கொடியை ஏற்றியதாக பொய் வதந்தியை அமைச்சரிடம் தெரிவித்தது யார் என்ற கேள்வியை எமது அமைப்பு முன்வைக்கிறது. பல்கலைக்கழகத்தின் மதவெறி பிடித்த இத்தகைய மோசமான செயலை எமது அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. புதுச்சேரி மண் பன்முகத்தன்மை கொண்டது. இம்மண்ணில் உள்ள மாணவர்கள் சாதி மத வேறுபாடு இன்றி ஜனநாயக அடிப்படையில் செயல்படக்கூடிய மாணவர்கள். இத்தகைய மாணவர்கள் மத்தியில் பல்கலைக்கழக நிர்வாகமே அதிகாரத்திற்கு ஆசைப்பட்டு சாதிய மத தேச விரோத செயலில் ஈடுபடுவதை எமது அமைப்பு வேடிக்கை பார்க்காது. மாணவர் சமுதாயமே ஒன்று சேர்வோம். பாதிக்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவன் புஷ்பராஜுக்கு நீதி கேட்டு குரல் எழுப்போம். அரசு அதிகாரத்தை அடக்கி வைப்போம். அணி திரள்வோம் வாருங்கள் என சுவாமிநாதன் அவர்கள் தெரிவித்துள்ளார். பரத கலா மண்டலம் டெபிள் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ் புதுவையின் சிறந்த இசை மற்றும் நடன பள்ளிகளில் ஒன்று. இந்த பள்ளியில் வாய்ப்பாட்டு, பரதநாட்டியம், மிருதங்கம், நட்டுவாங்கம், கொன்னக்கோல் மற்றும் வீணை ஆகிய வகுப்புகள் பாரம்பரிய முறையில் தகுந்த ஆசிரியர்களை கொண்டு நடத்தப்பட்டு வருகின்றது. இதில் பயில வரும் மாணவ மாணவிகளுக்கு சிறந்த முறையில் இக்கலைகளை கற்றுக் கொடுத்து
வருங்காலத்தில் சிறந்த கலைஞர்களாக உருவாக்குவதே இந்த பரத கலாமண்டலத்தின் முக்கிய நோக்கமாகும். இப்பள்ளியின் நிர்வாகிகளான கலை மாமணி திரு ஏ பக்தன் மற்றும் விதுஸ்ரீ ஸ்ரீமதி சாஸ்விகா காயத்ரி அவர்களின் மாணவிகளின் பரதநாட்டிய சலங்கை பூஜை விழா புதுவை கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. சலங்கை பூஜையில் பங்கு பெறும் மாணவிகள் பி அபிராமி, ஜி ஹன்சிகா, ஆர்பி ஹர்ஷினி, ஜீஷா, மௌத்திகா, நஷத்ரா, நந்தனா, ஷாம்ருதா மற்றும் தாரணிகா இந்த நடன நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியமாக நட்டுவாங்கம் விதுஷி ஸ்ரீமதி சாஸ்வித்திகா காயத்ரி, வாய்ப்பாட்டு வித்வான் KS புதுவை பாலாஜி ராம்ஜி, மிருதங்க வித்வான் புதுவை S பரத், வயலின் நரம்பிசை கலாநிதி V தணிகாசலம், புல்லாங்குழலில் வித்வான் டாக்டர் ஸ்ரீஎஸ் வினோத்குமார், மோர்சிங் மற்றும் ஸ்பெஷல் எஃபெக்ட் புதுவை கலைமாமணி முனைவர் அழகு ராமசாமி ஆகியோர் பங்கு பெற்றனர். இந்த சலங்கை பூஜைக்கு ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி ECR லாஸ்பேட்டை கிளையில் முதல்வராக பணிபுரிந்து வரும் ஸ்ரீமதி சுமித்ரா சீனிவாசன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து நிகழ்ச்சியினை சிறப்பிக்க இருக்கின்றனர். கார்த்திகை மாதம் 1ஆம் நாள் தேதியான இன்று கேரள மாநிலத்தில் உள்ள ஐயப்ப கோவிலுக்கு விரதம் இருந்து செல்லும் பக்தர்கள் மாலை அணிந்து கொள்ளும் புதுச்சேரியில் பல்வேறு ஐயப்பன் கோவில்களில் நடைபெற்றது. இன்று அதிகாலை 5 மணியளவில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு விசேஷ அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி தொடங்கியது. ஐயப்ப பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து பக்தியோடு மாலை அணிந்து கொண்டனர். இதில் 500க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். புதுச்சேரியில் வீடுகளை இழந்து 8 மாதமாக சாலை ஓரம் வசித்து வரும் பொதுமக்கள் இலவச மனைப்பட்டா கேட்டு குடும்பத்தினரோடு பாய் தலையணையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி எக்கோலாங்கிளாஸ் அரசு ஆரம்ப பள்ளியில் தொடர்ந்து 4ஆம் ஆண்டாக குழந்தைகள் தின விழா எக்கோ லாங்கிலிஸ் தமிழ் தென்றல் திருவிகா முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. 1 கிலோ மல்லிகைப்பூ ரூபாய் 1000ற்கு விற்பனை செய்யப்பட்டது. புதுவை கடலில் நிறுவப்பட்ட அதிநவீன மிதவை கருவியை தேசிய கடலோர ஆராய்ச்சி மையத்தினர் வெளியே எடுத்து சீரமைத்தனர். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.